கரூர் சம்பவத்துக்கு பிறகாக நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்தது. இவங்க அதுக்கெல்லாம் பதில் குடுக்கவே இல்ல. அதுக்கெல்லாம் இன்னைக்கும் பதில் குடுக்காமயே போறாங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்துல வந்து கொடி அசைத்ததா ஒரு புள்ளையார் சொல்லியிருந்தாரு. கரெக்ட்டுங்களா? தொடர்ச்சியா 2, 3 கூட்டங்கள் நடந்தது. அதற்கு அபிஷியலா தாவேகா சார்புல மறுப்பே வரல. வரவே இல்லல்ல. அதுக்கு விஜயும் பதில் குடுக்கல. ஆதவர்ஜுனாவும் எனக்கு தெரிஞ்சு விஜய், ஆதவர்ஜுனா, திரு அருண்ராஜோ, நிர்மல்குமாரோ அவங்கலாம் பொதுவான எல்லா பிரச்சனைகளையும் பேசுனாங்க. குறிப்பா ஆதவர்ஜுனாவும், விஜயும் அடுத்தடுத்து பேசும்போது அவங்க 2 பேருக்குமே கரூர் சம்பவத்துக்கு தண்ணீலை விளக்கம் குடுப்பது தான் அவங்களுடைய முழு வேலையாவே இன்னைக்கு இருந்தது. ஆமா தானே? இல்ல. இதுல எலக்ஷன பத்தியும் பேசும்போது, விஜய் அவர்களே என்ன சொல்றாரு, அவர் பேசும்போது, இப்பவும் நான் சொல்றேன். ம். 2026ல ஒண்ணு, ம். உடனே அங்க எல்லாம் டிவிகேன்றாங்க. ம். இன்னொன்னு இது டிஎம்கேன்றாங்க. சேம் இத வந்து நிறுவுறாரா? கட்டமைக்கிறாரா? அதத்தான் சொல்றாங்க. ஆ. அப்போ இத விட இன்னும் நம்ம பலமா வருவோம். ம். இப்ப இருக்கிறத விட அதிக பலத்தோட வருவாங்கும்போது, அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, அவருடைய கூற்று. ம். நம்ம இங்க திமுக வெர்சஸ் டிவிகேங்கிறது தான் கேம்ங்கிறது அவரு ஆதவர்ஜுனாவும் அத நிர்ணயம் பண்றாரு. விஜய் அவர்களும் பண்றாரு. நிர்மல் குமார்ட்ட ஒரு 2, 3 தடவ கேட்டாங்க ம். முதல்ல ம். பிரஸ் மீட். அப்பயே என்ன சொல்றாரு, கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி எங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சோ, ம். அதே தான் இன்னைக்கும் எங்களுது இருக்கு. எந்த நிலைப்பாடு மாற்றமும் இல்ல அப்படிங்கிறத அவரும் 2 பிரஸ் மீட்ல தெளிவா சொல்றாரு.